ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி கேட்டீங்க? இதோ வந்து ப்ரூஃப் வேணும்னு கேட்டிங்கல்ல, இதோ ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் மட்டும் இல்லை, இன்னொரு ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து பேச, சொல்லு பழகுறல எல்லாத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் போட்டு காமி, எல்லாரும் வந்து தப்பு செஞ்சவங்கலாம் தண்ணியை குடிச்சாகணும்ல அப்படின்னு இந்த பக்கம் முத்து வேற பேசிகிட்டு இருக்காரு. இது இந்த ப்ரெடிஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சவால் விட்டு நான் இந்த வீட்டில் இருந்து மீனாவை துரத்துறதுக்காக ஒரு போட்ட சதி தான் இது. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்தது ஒரு ஃப்ராடு, பணம் பறிக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபித்தா நீங்கள் வீட்டுக்குள்ளார ஆரத்தி எடுத்து மீனாவை கூட்டு போவீங்களா? அது உங்கள் கையில் மன்னிப்பு கேட்டு கூட்டு போவீங்களா அப்படின்னு வந்து முத்து கேட்டதை இப்போ கரெக்டாக வந்து அவங்கெல்லாம் கண்டிப்பாக நடக்காது, இவ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயா. நான் என் கண்ணால் பார்த்தேன் அவங்க மிகப்பெரிய சாமியாருன்ட்டு. அதெல்லாம் இல்லை, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேஷம் போடுறதுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழைய காலத்து எம்ஜிஆர் மாதிரி மருவெல்லாம் வச்சுட்டு இப்போ என்ன பண்றாருன்னா வெளில வர்றாரு. வெளில வந்துட்டு என்ன பண்றாரு, சரி ஓகே மீனா இதுக்கு நீ செட் ஆக மாட்டேன், இதுக்கெல்லாம் சரியாக ஒரே ஒரு ஆள் தான் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, யாருங்க நான் எதுக்கு செட் ஆக மாட்டேன், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை உன் முகத்தை பார்த்தாலே அப்பாவி முகமாக இருக்கு, நீ தான் நகை திருடுற, அதுவும் வந்து தாலியெல்லாம் வந்து அறுக்கிற அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக நம்ப மாட்டானுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படின்ட்டு, சரி உன்கிட்ட இருக்க அந்த செயினை மட்டும் கூட அப்படின்னா, செயினா ஏங்க எதுக்குங்க அப்படின்னு வந்து கேட்க, கொடுங்க நான் கொடுவான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த செயினை வாங்குறாரு. வாங்கிட்டு இந்த செயினை வச்சு தான் இப்போ நான் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறேன், ஆனால் நான் தனியாக போனால் நானே சிக்கிப்பேன், அதுக்கு பதிலாக தான் இன்னொரு ஆளை கூப்பிட போகிறேன் அப்படின்ட்டு வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. யாருக்குங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் தெளிவாக சொல்லுங்கள், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஆகிட போகுது, பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம் போலீஸ்கிட்ட போகலாம் அப்படின்னா, போலீஸ்கிட்ட போனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸ்கிட்ட போனதுக்கப்புறமா அவங்க வந்து முதல்ல இந்த நகை பிடிக்கிறவங்கள பிடிப்பாங்க. ஏற்கனவே வந்தான் சொன்னானே நான் இவங்களுக்கும் அது போலீஸ்க்குமே வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்ட்டு, அதனால் வந்து அவங்க ஒரு வேளை விட்டுட்டாங்கன்னா நமக்கு நகையும் போச்சு, தேவையில்லாத பிரச்சனையாச்சு. அதே சமயத்தில் அந்த அம்மாவும் சுதாரிச்சிடும். அந்த அம்மா யாருன்னு நமக்கு தெரியணும். அந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் இங்கே இவனை பிடிச்சி கொடுக்குறதா வேணாமாங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படிங்கும் போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு குரல் கேட்குது. சொல்லுங்க முத்தோ அப்படின்னு அந்த குரல் கேட்க, உடனே பழக்குறல எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், அந்த பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னா, எந்த பிரச்சனை, அந்த தாலி பிரச்சனையா அப்படின்னா, ஆமாம் அதுக்காக தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் உடனே வரியா. அதே சமயத்தில் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த பக்கம் நடந்து போயிட்டே இருக்க, மீனா எட்டி எட்டி பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாருன்னு பார்த்தா இவர் என்ன பேசுகிறாருங்கிறதே தெரியல. அவர் ஏதோ பேசி முடிச்ச உடனே வந்து சிரிச்சுட்டே ஸ்ருதி கவலைப்படாதீங்க கலக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமா நேராக நேரத்தில் எதுக்கு இங்கே ஸ்ருதிக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுறீங்க, நம்ம பிரச்சனையில் எங்கே அவங்கள இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாரு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது தான். நாளைக்கு ரவிக்கோ ஸ்ருதிக்கோ ஒரு பிரச்சனைனா நம்ம உதவி பண்ண தான் போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம என் அண்ணன் மனோஜிக்கே உதவி பண்ணோம், அதே மாதிரி தான் இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்ருதி வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு உள்ளார போகிறார். உள்ளார போயிட்டு திருப்பி தலையெல்லாம் கொஞ்சம் மாற்றி களைச்சுட்டு திருப்பி வந்து அவரோட கையிலெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் காப்பு கிப்புலாம் அடிச்சு காப்பு கிப்புலாம் கட்டிட்டு வந்து ஒரு வித்தியாசமாக வராரு. வித்தியாசமாக ஆளே மாறி கொஞ்சம் ரைட்டாக வர, வெளில வரும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி இறங்கும் போதே வந்து பார்த்தா அவங்க யூஸ்வலாக போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆளே வேறு மாதிரி இருக்காங்க. ஏன்ட்டு என்ன ஸ்ருதி ஏதோ வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை அதெல்லாம் ஒரு வேறையாக தான் அப்படின்ட்டு, என்ன முத்து நான் நினச்ச மாதிரியே மீனாட்ட நீங்கள் சொல்லலை போல், என்ன பிளான்ட்டு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஏதோ கோவம் தான் பட்டுக்கிட்டு இருப்பா அப்படிங்கும் போதே, இப்போ வந்து என்ன பிளான், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு, எங்கே முத்து போகணும் அப்படின்னா அந்த 4வது வீடு தான், நீங்கள் முதல்ல போங்க, நீ முதல்ல போ, அடுத்து நான் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு வந்து அந்த செயினை அவங்க கையில் கொடுக்குறாங்க. அவங்க நேராக உள்ளார போகிறாங்க. உள்ளார போனதுக்கப்புறமா வந்து பார்த்தா அங்கே இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. யாருமா நீ அப்படின்னா, அது அது நம்ம கோயிலெல்லாம் வந்து இந்த நகை அடிப்பாங்கல்ல அந்த அக்கா தான் அனுப்பிச்சி விட்டாங்க, இங்கேன்னா வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி இழுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து டக்குன்னு உள்ளார அப்படியே முத்து கேஷுவலாக உள்ளார வர்றாரு. இவங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நீயா என்னம்மா நீ காலில் பார்த்தேன், காலில் பயங்கர கூட்டம், டக்குன்னு எல்லாத்தையும் செயினெல்லாம் அறுத்துக்கிட்டே இருந்தேன், நான் போய் பார்த்து அந்த பிக் பாக்கெட் அடிக்கலான்னு போனால் ஒன்றும் தேரல, கடைசியில் இந்த மோதிரம் ஒருத்தன் தான், அதுவும் இந்த கூட்டத்தில் ஒருத்தன் கையிலேருந்து உருவினேன் அப்படின்ட்டு இந்த மோதிரத்தை காமிக்கிறாரு. ஒரு மோதிரத்தை காமிக்கும் பொழுதே வந்து, நீ யாருப்பா இந்த பொண்ணு யாரு அப்படின்னா வந்து, எனக்கு தெரியாதா, நான் தான் சுரேந்தர் ஃப்ரெண்டு அப்படின்னா. சுரேந்தரா, எந்த சுரேந்தர்? இந்த பிக் பாக்கெட் அடிப்பானே அந்த சுரேந்தர் ஃப்ரெண்டு, அவன் தான் சொன்னான் இங்கேனா அந்த மோதிரத்தை உருக்கி கொஞ்சம் காசை வாங்கிக்கலான்ட்டு, எனக்கு அவசரம், நீங்கள் என்ன ரேட் கொடுத்தாலும் சரி நான் வாங்கிப்பேன், நகை வேற வந்து இறங்கிக்கிட்டே வருது நாளுக்கு நாள் அப்படின்ட்டு வந்து சொல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் இறங்கிடும் போல அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்து இவர்களுக்கு இவங்கெல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே அதை உருக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து அந்த இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான், இந்த பொண்ணு நல்லா பயங்கர கில்லாடி, டக்கு 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 டக்குன்னு செயின்லாம் இருக்கும், ஏன்னா 4-5 செயின் எடுத்துருப்பேன்னு பார்த்தேன், ஒரு செயின் தான் இருக்குது அப்படின்னா வந்து மிச்சதெல்லாம் வந்து வச்சிருக்கேன், பணம் விலை கொஞ்சம் நகை விலை ஏறினதுக்கு அப்புறமா வித்தரலான்னு வச்சிருக்கேன், இது ஒன்று தான் இப்போதைக்கு இறங்கணும் போதே இப்போ அவசர தேவையாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு செயினை நீட்டேன். உடனே செயின் அப்படி வாங்கலான்னு போகும்பொழுது உள்ளார நோட்டை விட்டுட்டு இருந்தா அந்த லேடி அந்த பக்கமாக உட்காந்துருக்கிறது இவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே வந்து அப்படியே வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன், எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்கம்மா நீ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்ருதிட்டையும் சொல்லிட்டு ஸ்ருதியை வெளில வர சொல்ல, வெளில வந்தோன்னா வந்து நான் இன்னும் போட்டு தரேன்ப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளில வந்துட்டு அந்த அம்மா உள்ளே தான் உட்காந்துருக்கு, கரெக்டான டைம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கால் பண்ணி ரவி கிட்டக்கு ஏதோ சொல்கிறாங்க. ரவி கிட்ட சொன்னதுக்கப்புறமா ரவி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா அந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டு வீட்லேயே நின்றுட்டு என்ன ஆக போதோ ஏதாவது போதோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ வந்து ரவி எல்லாம் ஓகே அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தா டக்குன்னு போலீஸ் வண்டி சைரன் சவுண்டெல்லாம் கேட்குது. இவங்கெல்லாம் ஐயோன்னு அலறிட்டு இருக்கும்போது எல்லாம் நம்ம தான் பணம் கொடுத்தாச்சே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த லேடி அந்த பின்புறம் வழியாக வெளில வராங்க. டக்குன்னு இதுங்க 2 பேரும் போயிட்டு அந்த லேடி அப்படி டக்குன்னு பிடிச்சி அவங்க முகத்தில் ஒரு துணியை போட்டு மறைச்சு ஒரு வண்டியில் தூக்கி போடும்போது பார்த்தா ரவி தான் அந்த ஒரு காரில் நிற்கிறார். அவர் காரில் தூக்கி போட அடுத்த ஷாட்டு கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸ்டேஷனில் இருக்கும்போதே வந்து இந்த பக்கம் என்ன ஸ்ருதி எதுக்குமா எங்களை வர சொன்னேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து சிந்தாமணி வந்து நிற்கும் பொழுதே வந்து இந்த ஒரு பக்கம் பக்கத்துலேயே வந்து விஜயா வந்து நிற்கிறாங்க. ஆமாம் எதுக்கு எங்கள் அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்ட்டு இருக்கும் போது என்ன எதுக்குமா கூப்பிட்ட அப்படின்னு சிந்தாமணி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க. வந்துட்டு வந்து நீங்கள் தான் சிந்தாமணி அப்படின்னா ஆமாம் அந்த பக்கம் வந்து நில்லுமா அப்படின்னு என்ன இப்படி பேசுறீங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு யாராக இருந்தால் நம்ம கான்ஸ்டபிள் அவங்க அந்த பக்கம் கூட்டுவா விசாரணைக்கு அப்படிங்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டால் ப்ரூஃப் கேட்டியம்மா ப்ரூஃப் கேட்டிங்கல்லம்மா இதோ ப்ரூஃப் அப்படிங்கும் போதே அந்த லேடி பேசுகிறத காமிக்கிறாங்க. நான் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவ நகை திருடுறவ தான், என்ன தான் சிந்தாமணி அம்மா தான் கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க, முதல்ல அந்த ரோகிணின்னு ஒருத்தங்களுக்காக நடிக்க சொன்னாங்க, அப்புறம் அந்த வீட்டுக்கே வந்து மீனாவை துரத்தி விட சொன்னாங்க, அதனால தான் இப்படி பண்ணேன், தயவு செஞ்சு என்னை அடிக்காதீங்க, நான் வந்து இந்த சாமியார்லாம் இல்லை, அடுத்த நாள் அவங்களே ஒரு 10 பேரை கூட்டு வந்து ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து என்கிட்ட வந்து நான் பெரிய சாமியாருங்கிற மாதிரி வேஷம் போட்டு எல்லாரும் என்கிட்ட நடிக்க சொன்னாங்க, எல்லாம் சிந்தாமணி அம்மா பிளான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நகை திருடுறதுக்கு பிளான் போட்டு தரது மட்டும் இல்லாமல் வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் ஃப்ராடு வேலை பண்ணிருக்கியா அப்படின்னு சிந்தாமணியை வேற அந்த பக்கம் போலீஸ் பிடிச்சிருக்கும் பொழுதே டக்குன்னு இப்படி திரும்பி வந்து இப்போ முத்து இப்போ தெரிஞ்சா உங்கள் கூடவே வச்சுருந்தீங்களே விஷப்பாம்பு அதுதான் அந்த வேலையை பார்த்துருக்கு, அதுதான் ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணவும் வச்சுருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து பலவரெலாம் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஆரத்தி தட்டை ஏற்பாடு பண்ணி வெயிட் பண்ணுறீங்க, 1/2 மணி நேரத்தை நான் மீனாவை கூப்பிட்டு வருவேன், மீனாட்ட வாமா அப்படின்னு சொல்லி நீங்களே அவளை உள்ளார கூப்பிடணும் அப்படிங்கும் போதே அதிர்ச்சியாக இந்த பக்கம் விஜயா இந்த பக்கம் சிந்தாமணியை பார்க்குறாங்க, இந்த பக்கம் வந்து மீனாவை பார்க்குறாங்க. மீனா ஒரு லுக்கு விட இப்போ மீனா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சமாச்சும் சுயமரியாதையோடு இருப்பாங்களா இல்லை திருப்பி சமைக்க தான் போகிறாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இன்னும் வந்து நம்மளுடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பார்க்குறதோட இடம்பொருள் சேனலை ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சிறகடிக்காசை சீரியல் எப்படி போகுது, இப்போ இந்த அதிரடியான ஒரு திருப்பம் வரப்போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.